இந்த கவலைக்கு அல்லாஹ் ஏதாவது நன்மைகளை சொல்லியிருக்கிறான். பொறுமைக்கு பார்த்தீங்கன்னா நன்மை சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி இன்னும் பல விஷயங்களுக்கு நன்மைகளை சொல்லியிருப்பான். நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், கவலை கொள்ளாம இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதை தர்றேன் அப்படின்னு சொல்ல அல்லாஹ் அதை தடை பண்றான். கவலையே படாத அப்படிங்கிறான். எதுக்குப்பா நீ கவலைப்படுற? என்ன ஆக போகுது உலகத்துல? ஒண்ணுமே இல்லையே, நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறான். டாப் அப்படிங்கிறான். இஸ்லாமியன் தனி மனிதனாக இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, நாம பயப்படக்கூடியவர்களாக இந்த உலகத்துல வாழக்கூடாது. நமக்கு பயம் என்பதே இல்ல. அல்லாவை தவிர எந்த பயமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. அல்லாஹ் அதான் சொல்றான், நீங்கள் பயப்படாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள், நீங்கள் தான் டாப், உயர்ந்தவர்கள். எப்ப இது இருந்தால், ஈமான் இருந்தால் நீங்கள் தான் டாப். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கிறான். அதனால் கவலையை விட்டு நாம விலகணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறேன். என் அல்லாஹ் எனக்கான இந்த கவலையை போக்குவான், இந்த கஷ்டத்தை போக்குவான், இந்த சிரமத்தை போக்குவாங்கிற ஆழமான நம்பிக்கை இருக்கு பாருங்க. அது வேணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்.